அப்போ நற்குல திராட்சை செடி என்கிறதான தலைப்பில் கர்த்தர் நம்மோடு சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். கடந்த நாட்களில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். கற்களை பொறுக்க சொன்னார். எந்த கல்லும் ஊடால வராமல் ஜாக்கிரதையாய் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போது நற்குல திராட்சை ஒரு கதை மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு போவேன். நீங்கள் அது வசனங்களோடு வரும். ஜாக்கிரதையாய் கவனமாய் கேளுங்கள். ஒரே ஒரு விதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு விதை. அந்த சீட் ஆபிரகாம் என்கிறதான ஒரு விதை. அதை ஆண்டவர் வளர்த்தார். ஆச்சரியமாக இருக்கு. என்னென்ன வழிகளில் வளர்த்தார் என்று ரொம்ப எலாபரேட்டாக எழுதலை. அப்படி எழுதுனா பைபிள் பத்தாது, ஏகப்பட்ட வால்யூம்ஸ் ஆகிடும். சுருக்கமாக அதை வளர்த்து வந்தாருங்கிறது மாத்திரம் தெரியும். எதுக்காக வளர்த்தாராம்? அது ஒரு திராட்சை செடியாக அதை பாவித்தார். ஏன் மற்ற செடி ஒலிவ மரமாக பாவிக்கலை? ஒலிவ மரம் படராது, திராட்சை செடி படரும். இது எதுக்காக அப்போ படரணுங்கிற ஆசை அவருக்கு வந்துச்சு? பலுகி பெருகி பூமியை, அந்த ஃபஸ்ட்டு வேர்டே எக்ஸ்பேன்ஷன். பலுகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானம் பண்ணி தேவனை, ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நம்ம ஆராயலாம். அவர் படரணும் அப்படின்ட்டு விரும்புகிறார். ஆமென். அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இல்லை. யூ ஹாவ் டு க்ரோ அண்ட் யூ ஹாவ் டு ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ். ஸ்ப்ரெட். அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி ஆகணும்னா, நல்ல பழங்களை கொடுத்து, நல்ல கனிகளை கொடுத்து, நற்காரியங்கள் நிறைஞ்ச கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னு விரும்புகிறார். இந்த ஆசை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. அப்படியா? அவருடைய இருதயத்தை பார்த்தீங்களா? பூமி எங்கும் நீங்கள் நிரப்புங்கள், பூமி எங்கும் படருங்கள். படரி நல்ல பழங்களை கொடுக்கறதுனால என் பிதா மகிமைப்படுகிறார். அவருக்கு பெயரே மகிமையின் தேவன். அப்போ மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து மகிமையினாலே நிரப்பின கர்த்தர் அவனை கொண்டு கனிகளை உருவாக்கி, அந்த கனிகள் படரும்போது அவர் இன்னும் மகிமை. அப்போ அவருடைய பிளான் என்ன? அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறபடினால் அவர் செய்கிறது எல்லாமே மகிமையாக இருக்கணும்னு விரும்புகிறார். எல்லாமே மகிமையாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். கொஞ்சம் கூட அந்த மகிமையிலிருந்து குறையவே கூடாது. அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறபடினால் நம்மையும் பர்ஃபெக்டாகத்தான் படைச்சு வச்சிருக்கிறார். கொஞ்சம் கூட குறையலையே. சகோதரர் ஒரு பாட்டு பாடினாங்க. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ நன்மை செய்தீர். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய உள்ளுறுப்புகள் எப்படி வேலை செய்தது? ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னா டாடா படுற பாடு. காலையில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. நான் நவம்பர் மாதம் பூரா சர்ச்சுக்கு வரல, 4 வாரம் வரல. திடீர்னு செக் பண்ணி பார்த்தா சுகர் 500 and something இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு இல்லை, ஹஸ்பண்டுக்கு. அவர் பாவம் ஒடுங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த சுகர் வந்துச்சுனாலே ஆளை உருக்கிடும். தேவக்கிருபையில் அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டினா, என்னம்மா பண்ணீங்க இவ்வளோ நாள், தான் இந்த மாதிரி வேல்யூ கொண்டு வந்து காட்டுறீங்களே. அப்புறம் அதை சரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இன்றைக்கி டிசம்பர் எனக்கு ஆராதனைக்கு வர ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க சாட்சி சொல்கிறாங்க. சிக்னஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ், agonizing one.
இந்த சிக்னஸை கர்த்தர் எப்போதும் ஆதரிப்பதே இல்லை. அந்த சிக்னஸுக்கு பரிகாரம் கொடுத்து தேவ ஜனங்கள் சுகமாக இருக்கணும் என்று விரும்புகிறது கர்த்தர். சிக்னஸ் இஸ் a nagging problem. அது மனுஷனுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு கப்பு டேப்லெட்டை முழுங்க வேண்டியிருக்கு. சாப்பிடுகிற சாப்பாட்டை காட்டிலும் போடுற டேப்லெட்டு தான் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பர்ஃபெக்ஷன் இல்லாத இந்த டாக்டர் அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு சொல்லி டாக்டர்களுக்கும் ஓரளவுக்கு தான் முடியுது. நம்முடைய சரீரங்கள் பாதிக்கப்படுமானால் அதை குறித்து கவலைப்படுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் யெகோவா ராஃபா. அவருடைய உள்ளம் பதறுகிறது. நாம் சிக்காய் இருக்கும்போது அவர் உள்ளம் பதறுகிறது. அவர் கிருபையாய் நமக்கு மறுபடியுமாக ஹெல்த் தர்றதுனால நாம் சுகமாய் வாழுகிறோம். அதை பார்த்து மகிழுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அரீனாவில் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். Lord, I praise you. Lord, I thank you. Lord, I magnify your name. Lord, I praise you for the precious gift of healing. For the precious gift of healing. Because you are the healer. You are the healer. Hallelujah. You you took all my disease and healed my diseases. You are my healer. He took all my disease. You are the Lord that healeth me. Why not we just sing this song? Hallelujah. இந்த பாட்டை நம்ம பாடக்கூடாது? You are the Lord, my healer. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Those of you who are sick in your bodies, it's God's desire to heal you. I am the Lord that healeth thee. I am the Lord, your healer. I sent my word to heal your disease. I am the Lord, your healer. Hallelujah. எந்தெந்த இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அப்பாவை நோக்கி பாருங்கள். You are the Lord, my healer. அப்பா, I receive your healing in the mighty name of Jesus Christ. You are the Lord, my healer. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Jehovah Rapha, Jehovah Rapha, Jehovah Rapha. Spread your mantle upon your people. Spread your healing mantle upon your people, O Lord. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Thank you, Daddy. Thank you, Father. Thank you, Lord. It shall be done, Lord, in your name. Amen. ஆக spreading your wings.
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். ஆக இந்த ஏன் அந்த திராட்சை செடியை தெரிந்து கொண்டார் என்றால் அதுக்கு காரணத்தை நாம் பார்த்தோம். இந்த திராட்சை செடி ஆகிய அந்த ஆபிரகாமை ஒரு செடியாக ஒரு திராட்சை காய்த்து அது ஆஃப்ஸ்பிரிங் கொடுக்கத்தக்கதான அளவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அதை அநேக சோதனைகளுக்குள்ளாக தேவன் நடத்தினார் என்பதை பார்த்தோம். காரணம் என்ன? இவன் இந்த ஆபிரகாம் என்கிறதான நம்முடைய விசுவாச தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்தான். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருந்த ஒரு மனுஷனை தம்முடைய மகளாக தேவன் கொண்டு வருகிறது மனுஷனுக்கு புரியாத புதிர். இது புரியாது. தேவன் தம்முடைய மிகுந்த வல்லமையினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் இழுத்து கொண்டார். இட்ஸ் த பவர் ஆஃப் காட். விக்கிரகத்தின் ஆவியின் பிடியிலிருந்து கொண்டு வருகிறது லேசான காரியம் கிடையாது. இந்த பொல்லாத அசுத்த ஆவிகளோடு உடன்படிக்கை பண்ணினதான நாம் நம்மை ஏமாற்றினது இந்த பொல்லாத பேய்கள். அந்த வல்லமையிலிருந்து பிடுங்கப்படணும்னா அது லேசான காரியம் இல்லை. இட்ஸ் த பவர் ஆஃப் தி அல்மைட்டி காட். இட்ஸ் காட்ஸ் பவர் தட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். பட்டுன்னு ஒரு இழுத்தார் பாருங்க, அத்தோடு அது அவருடைய வல்லமை இறங்கினால் ஒழிய நாம் விடுபட முடியாது. இட்ஸ் an awesome work of God. இதை அறிந்ததான பேதுரு, இதை பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூ ஆர் பீயிங் ப்ரொடெக்டட் பை த பவர் ஆஃப் காட். எதற்காக ப்ரொடெக்ட் பண்ணப்படுகிறோம் என்றால் அவருடைய சுதந்திரத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை ப்ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறாராம். ப்ரிசர்வ் என்று சொன்னால் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். பதப்படுத்தி வைத்திருக்கிறார். ஊறுகாய் தயார் பண்ணும்போது அதில் நிறைய எண்ணெய் ஊற்றுவார்கள். அந்த எண்ணெய் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போடுவார்கள் சில பொருள்களில், ஜாம்லையோ எதில் பூசம் பிடிச்சிடும் இல்லாவிட்டால். அந்த ப்ரிசர்வேட்டிவ் அதை அப்படியே எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம், பத்திரப்படுத்துது. அதுபோல் எதுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் அதனுடைய பர்பஸ் நிறைவேறணும். ஜாம் பாட்டிலில் கடைசி ஜாமுக்கு விரலை வச்சு எடுத்து நக்கினாலும் அந்த அளவுக்கு தீர்ந்து போகிற அளவுக்கு அது அது நல்லா இருக்கணும். அதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தயார் பண்ணுறாங்க. அதுபோல் நம்ம பரலோகத்துக்கு சேருகிற வரைக்கும் காட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் இஸ் இஸ் ஓன் பிளட். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. தட் இஸ் த ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் காட், த கிரேஸ் ஆஃப் காட். அவருடைய கிருபை பதப்படுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை தேவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறபடினால் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமலேயே, நமக்கு காட்டாமலேயே நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நாம் மாத்திரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We shall not have any identity with such things. Don't play with them. என்னை பங்காளி கூப்பிட்டாரு, எனக்கு அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்கள திருப்திப்படுத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இல்லைன்னா கோச்சிக்குவாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, பண்ண வேறு வழி இல்லை, அவங்க எரிச்ச நிற்காட்டின்னு அவங்க நமக்கு ஒரு தோடு போட மாட்டாங்க, நம்ம காது குத்துரு என்னென்னா டோன்ட் ஹாவ் எனி சச் லிங்க்ஸ் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். டீமனிக் கண்ட்ரோலுக்குள்ளே ஜோனுக்குள்ளே நம்ம நாமாவே போகக்கூடாது, இறங்கக்கூடாது. அந்த வட்டத்துக்குள்ளே நாமாவே போகக்கூடாது. தேவனுடைய ஜனம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் அறியணும். He is a jealous God. He has no connection with any of these demons and the demonic world. Every devil will have to bow before him. Every knee shall bow before him. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். தெரிந்து கொண்டேன்னு சொன்னால் you shall not have any link with any of the things which I will not permit you to do so. ரொம்ப ஆண்டவருக்காக நின்று, of course we will
we'll get bad names in this world. Of course, people will scoff at you. People will not like you. உங்களுக்கு கட்டாயமாக நமக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். But our God is the Lion of Judah. He is with us. Hallelujah. யூத சிங்கராஜன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடப்பதில்லை. So praise the majesty of God. Praise the sovereignty of God. He is almighty. Hallelujah. இந்த பேய்கள் எந்த மூளைக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த லிங்க்குள்ளாக நாம் போகக்கூடாது. அங்கேயும் கால் வைப்பேன் இங்கேயும் கால் வைப்பேன்னு போகவே கூடாது. யூ ஆர் பிளேயிங் வித் டேஞ்சர். ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டும் காரியங்கள். தேவ ஜனமே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அவர்கள் சொல்லுகிற செய்கிற கலாச்சாரங்களை மக்கள் பல தோழமைக்காக பங்காளிகளுக்காக டக்குன்னு செஞ்சுட்டு வருவோம். ஒன்றும் இல்லை. நோ, தேவன் ஒருவர் பார்க்கிறார். யூ ஆர் செட் அபார்ட் ஃபார் காட் அண்ட் ஹிஸ் கிங்டம். வேறு பிரிக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான். யூ ஆர் நாட் அவைலபிள் டு எனி ஆஃப் தோஸ் ஓல்டு கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். நான் அந்த மாதிரி வைராக்கியம் பாராட்டினது நிமித்தம் அநேகருடைய டிஸ்பிளஷர் எனக்கு வந்தது, இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐ டோன்ட் கேர். I don't care. Why should I care? My Father is with me. My Father cares for me. My Father will never leave me nor forsake me. He is my Father. Hallelujah. ஆக அவங்கள பகைச்சி அவங்கள ஒரு வழி பண்ணணுன்ட்டு நான் சொல்ல வரல. அவருடைய ப்ராக்டிசஸ்க்கு, அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு நாம் நோ என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் கர்த்தருக்குள் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்குள் வேண்டாம். இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். கட்டாயம் கைவிட மாட்டார். இட் இஸ் நாட் பாசிபிள். கொண்ட சூளையில் போட்டுருவேன்னா, எரிகிற சூளையில் போட்டுருவேன்னா போட்டுக்கோன்னா, நீயும் ஸ்தாபித்த இந்த சிலைக்கு நாம் வணங்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வைக்கிறாங்க. தப்பு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். God is giving choices. நம்ம கெட்ட பேர் வரத்தான் செய்யும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் தான் சொன்னார், புகழப்படுவீர்கள்னு சொல்லலை. நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு நம்ம சொன்னோன்னா இங்கேயும் நிற்காம அங்கேயும் நிற்காம மாறிடும். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைங்கிற மாதிரி மாறிடும். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துடலாம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் கெட்ட பேர் வாங்குறது வலி வேதனை வரும்போது இது எதுக்கு இந்த வம்புன்னு இந்த உலகத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம். மறு உலகம் என்று ஒன்று உண்டு, மறந்து போகக்கூடாது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைங்களே, தைரியப்படுங்கள், தைரியப்படுங்கள். ஏன் இதை நான் இந்த காரியத்தை சொன்னேன்னா, அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக இருந்து அவனை இழுப்பதற்கு தேவனுடைய வல்லமை. எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டால் நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு சாட்சி உண்டு, உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? ஐ ஹாவ் நோ ஆன்சர். என்கிட்ட பதில் இல்லை. ரட்சித்தவரை போய் கேளுப்பான். தட்ஸ் ஆல். எப்படின்னா சொல்லலாம். இந்த கிடியன்ஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வாசித்தேன் சார். ஒரு புக்கு கொடுத்தாங்க, ஸ்கூலில் கொடுத்தாங்க, இல்லை யாரோ போகும்போது ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்க, இல்லை ஒரு பாட்டு கேட்டுச்சு,
இல்லை கல்லறைக்கு போனேன், அங்கே ஒரு ஃப்ரெண்டு மரிச்சாருன்னு சொல்லி புதைக்க கூப்பிட்டாங்க. போனேன், அங்கே ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணார், எனக்கு ரொம்ப தொற்றுச்சு, நான் இயேசுக்கு பதில் என்னத்தை எல்லாம் சொல்லலாம். ஏன்பா ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்ல, எனக்கு புரியல. நான் நல்லவன் அதனால் ரட்சிக்கப்பட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தராலும் சொல்ல முடியாது. எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சித்த தெய்வத்தை போய் கேட்கணும், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான மிஸ்டரி. எப்படி அந்த ஸ்க்ரூ அந்த கார்பெண்டர் பிரதர் வந்து ஒரு பட்டுன்னு பிடிச்சி ஒரே தட்டு தட்டினார், அவ்வளோ வந்து அதுபோல் தேவன் அந்த பொல்லாத பேய்களுடைய பிடியிலிருந்து பட்டுன்னு நம்மை விடுவித்தார். விடுவித்தது விடுவித்தது தான், விடுவித்தது விடுவித்தது தான். கொண்டு வந்து தம்முடைய சத்திரத்தில் வந்து போட்டார். போட்டார், சத்திரத்தில் போட்டார். அவரும் சத்திரத்தில் தான் இருக்கிறார், அவர் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய இருதயமும் என்னுடைய எப்போதும் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். மை ஹார்ட் வில் பி ஹியர் வித் யூ. அது போதாதா? நமக்கு போதனை அடைகிறான். அவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தினால் கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். கடைசி வரைக்கும் காப்பாற்றி பரலோகம் சேருகிற வரைக்கும் அவருடைய வல்லமை தான் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது. நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய பைபிள் நாலேஜினாலேயோ அல்ல. நம்ம மிகவும் குறைவுள்ளவர்கள். இந்த சீடை கொண்டு வந்து அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். கொஞ்சம் கதையாக சொல்கிறேன் பிறகு இவனை குறித்து. கொண்டு வந்து அவனை ஒரு நற்குல திராட்சை செடியாக கொண்டு வர்றதுக்கு அவர் படாத பாடு போதும். அது அவருக்கு லேசான காரியம். சிருஷ்டிப்பது லேசான காரியம். ஆனால் சிருஷ்டித்து அவன் வழி விலகி கொண்டு வந்த பிறகு அவனுக்கு ஊட உட்கார்ந்து அவனோடையே கண்ணும் கருத்துமாக இருந்து அவனை கொண்டு வர்றதுக்கு அவர் எடுக்கிற நேரம், அதிக நேரம். அப்படி இருந்தும் கூட இன்னும் நம்மில் எத்தனையோ பேரோடு தேவன் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறார். நம்மேல் வைத்த பாசம், அதனால தான் போராடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருத்தரும் இங்கே கேட்குற இங்கே இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெளியில் சொல்ல வேண்டாம். என் ஆண்டவரை நான் எவ்வளவு போராட வைத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க, மனசில் கேட்டுக்குங்க, வெளியில் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எவ்வளவு போராடினீங்க, நான் எவ்வளோ உங்களை போராட வச்சேங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஐ எம் சாரி லார்ட், ஐ எம் சாரி, மன்னிச்சுக்கங்கப்பா. என்னப்பா எனக்காக இவ்வளோ போராடி இருக்கீங்களா? நீங்கள் போராடின நிமித்தம் தானே இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்காவது வந்து நிற்கிறேன் நான். அன்னைக்கே நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா நான் எங்கே போயிருப்பேன்? யோசிச்சு பாருங்கள். போராட வச்சுட்டேனே, இனி அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கிட்ட சொல்லி நான் கீழ்ப்படிவோம்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். குட், வெரி குட். இனி அவருக்காக, இனி அவர் நம்மை நடத்துகிற வழியில் இது வரைக்கும் ஓகே, போட்டும் பார். அநேக காரியங்கள் சொல்லணும், என்னால் முடியல, போட்டும் பார். நீ இப்படி மனம் கசந்து என்கிட்ட வர்ற இல்லை. ஐ ஹவ் நாட் லாஸ்ட் மை சைல்டு என்று சொல்லுவார். என் பிள்ளையை நான் இழந்து போகலையே, என் பிள்ளை எனக்கு வந்துருச்சு. அட, அந்த பையன் திருந்தி வந்ததுக்கப்புறம் என்ன சந்தோஷமாக இருக்கு. மேளதாளங்களும் அதுவும் இதுவும், ஃபீஸ்ட்டு, சாப்பாடு, துணிமணி, டேங்கப்பா, என் பிள்ளையை நான் இழக்கலை. நான் மனம் திரும்பி வரும். எப்போதும் பாருங்கள், எந்த பிரசங்கத்தை நீங்கள் எந்த டியூப்லையோ, யூடியூப்லையோ, ஓடியூப்லையோ, இங்கே வேணாலும் கேளுங்க, அந்த பிரசங்கத்தில் ஒரு மனம் திரும்புதலும் ஒரு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிற பிரசங்கத்தை மாத்திரம் தயவுசெய்து கேளுங்க. ஒரு பிரசங்கத்தில் மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ் இல்லாத பிரசங்கங்களை தயவுசெய்து வெளியில் தூக்கி போட்டுருங்க. இட்ஸ் அ டிசப்ஷன், இட்ஸ் அ டிசப்ஷன். மேப்பூச்சாய் பூசுகிறது ஒரு வஞ்சகம். அப்படி தான் நான் சொல்லுவேன். இன் எனி ப்ரீச்சிங், இன் எனி சர்மன்,
whoever speaks to you, யார் எந்த பிரசங்கத்தை செய்தாலும் அதில் ஒரு ரிப்பென்டன்ஸ் நம்ம கட்டாயம் அதில் பார்க்கணும். நாம் குணப்படுவோம், பிறகு ஆசீர்வதிக்கப்படுவோம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு பைபாஸ் பண்ணி வெறும் ஆசீர்வாதங்கள்னா, ஆண்டவர் சொல்லார் உள்ளெல்லாம் புண்ணா இருக்குதுப்பா, சீழ் பிதுக்கப்படலைன்னு ஏசாயா 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மேலேயே பவுடர் போடுறாங்களே, அது ஸ்டிங்கிங், பஸ் செல்ஸ், டெட் செல்ஸ் ஸ்டிங்க் ஆகாது. எப்படி நீ அது மேலே போடுற முடியாது. தேவன் நமக்கு உணர்த்தட்டும், அதை நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்வோமாக. அதற்கு பிறகு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிலையான ஆசீர்வாதங்களாக இருக்கும். அதனால் வரக்கூடிய நிம்மதி நம்மை விட்டு நீங்காத நிம்மதியாக இருக்கும். இந்த செடியை கொண்டு வந்து அவனை ஒரு வழியாக்கி கடைசியில் தான் பெத்த பையனே சாராமாட்ட சொல்லாம கொள்ளாம சொன்னாரா? கொஞ்சம் உங்களையும் கேட்டுக்கிறேனே. அப்போது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? என்ன நினச்சிருப்பாங்க? அப்பா வந்து புருஷன் பையனை கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறாரு, திரும்பி வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சப்போஸ் உண்மையாகவே கர்த்தர் அந்த பலிக்கு ஓகே சொல்லிட்டார்னா இந்த சாராள் மனசை ஆற்றிருக்க முடியுமா? யாரால் ஆற்ற முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய புருஷனாக இருந்தாலும் அது ஆறாது. என்னையும் கொண்டு வந்து ஏன் பலியாக்கலாங்கன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, என்னையும் என் பையனையும் சேர்த்து நீங்கள் பலி பண்ணியிருக்கலாமே, நான் ஏன் இப்போ தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளவு பாடுபட்டு அவனை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கை பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையில் சோதனை. அதுக்கப்புறம் யாக்கோபு ஒரு பெரிய சோதனை. யாக்கோபு வந்து லைனு யாக்கோபுக்கம் போய் அதுலேருந்து ஒரு 12 பேர், அந்த 12 பேரும் 12 விதமாக இருந்தானுங்க. அது ஒரு பெரிய சோதனையாக போச்சு. அதில் ஒருத்தன் அந்த வாசிக்கலாம் இப்போ. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஆமேன். ஆதியாகமம் 46:6. ஆதியாகமம் 46:6 என்ன சொல்லுது? தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். சர்வசாதாரணமாக வாசித்துட்டோம். அந்த போனார்கள்ங்கிற இடத்துல கொஞ்சம் அந்த கொடி படர்ந்ததுன்னு எடுத்து பாருங்க. படறினார்கள், ஸ்ப்ரெட் பண்ணார்கள், நட்டார். ஆண்டவர் விதையை கொண்டு வந்தார், செடியாக்கினார். அது நற்குள்ள செடியாகணும்னு சொல்லி அது சோதனைகள் மூலமாக பல சோதனைகளை கொடுத்து அதுக்கு பிறகு அது கொஞ்சம் வளர்ந்தது. அந்த செடி ஆபிரகாம் என்கிற செடி ஈசாக்கை கொண்டு வந்தது. ஈசாக் என்பது யாக்கோபை கொண்டு வந்தது. யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை கொண்டு வந்தார்கள். இதை நீங்கள் தொடர்ந்து 4 வாரமாக கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு நல்ல அரைச்ச மாவு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவர். அந்த 12 பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் அடுத்து ஸ்ப்ரெட் ஆகணுமே. அவருடைய புத்தியே ஸ்ப்ரெட் ஆகிற புத்தி தானே, நேச்சரே அதுதானே. அப்படியே எகிப்துக்கு படறினார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கர்த்தர் ஜனமே, அந்த கொடி எங்கே படரணும்னு டைரக்ட் பண்ணுறதும் தேவன் தான். எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறது. இஸ் a God who has designed so many good things for us. அவர் தான் நமக்கு டைரக்டர். He is the designer. அல்லேலூயா. அந்த பக்கம் திருப்பி விட்டார். கொடிகளை சில நேரங்களில் நம்ம வேற எங்கேயோ திருப்பி விடுவோம் பார்த்தீங்களா, அது போல் டக்குன்னு திருப்பி விட்டார். இவனுக்கு ஜாலியாக இப்போ நற்குல திராட்சை செடியாக வேற ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு இனி போகணும் தேடுது. தேடி எகிப்துக்கு தேட வச்சுட்டார். அங்கே போய் நீ பரவுன்னார். என்ன காரணத்துக்காக பரவுன்னாரு? டேய், உங்கள் தாத்தா மாதிரி நீங்கள் நற்குல திராட்சை செடிகளாக பரவினீங்கன்னா அப்படியே பல இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன். ஒரு இடம் இல்லை, எகிப்துலேருந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படி சில வசனங்கள் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கூப்பிட்டு போவேன். இப்படியே என்னுடைய எண்ணம், என்னுடைய மனசில் இருக்கிறத நான் நிறைவேற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற நல்ல தெய்வம்.
ஏதேன் தோட்டத்திலேயே அப்படித்தானே துடிச்சார். இவன் பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்ததுனால அது கெட்டு போனது நிமித்தம் இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா கொடிய டைரக்ஷனில் அடித்து விடுறார் ஆண்டவர். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் 105வது சங்கீதம் 23, 24 வாசிக்கலாம். இன்னொரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 105வது சங்கீதம் 23, 24. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான், பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார். அப்பா, ஒரு இடத்துல கொடியை டைரக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த கொடி எங்கிட்டு போடுறது? எகிப்துக்கு போயிட்டு சும்மா அங்கே ஒரு ஓரமா அப்படி ஒரு ஓரமா இருங்கப்பான்னு சொன்னாரோ? ஐயோ ஐயோ, ஒரு ஓரமா அந்த ஒரு ஓரமா அப்படி சத்தம் காட்டாம அப்படியே இருப்பான்னு சொன்னாரோ? ஐயப்பா, இது வந்துச்சுன்னா, அந்த கொடி ஒன்று வந்துச்சுனாலே இது தேசத்தை மூடி போடுற கொடிடா. இது வந்துச்சுன்னா தேசத்தை மூடிரும். அந்த தேசத்தில் கொடியை பரப்பி விட்டுட்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு பலுகி பெருகி அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கலாம். அப்போ யோசிச்சிருப்பாங்க இந்த எகிப்து ஆட்கள், ஏன்டா டே இது எங்கேருந்து இந்த பலவான்கள் வந்து நம்மகிட்ட சேர்ந்து தொலைஞ்சிருக்கலான்னு. அப்பா, இவங்களை மேற்கொள்ளவே முடியல. டே, வெளியிலேருந்து வந்த பயல்கள் நம்மளை காட்டிலும் பலவான்களாக இருக்கலாம். அப்படி தான் நடக்கும். காரணம் என்ன? அது தேவனுடைய செடி, அது தேவனுடைய கொடி. நம்ம தான், நம்மளை குறித்தாது. ஏதோ யாக்கோபு குறித்து எழுதியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. யாக்கோபுலேருந்து வந்து ஒரு கும்பல் வந்து இப்படி படறி பலுகி பலவான்களாகி சத்துருக்களை அடித்து தூக்கி விடுதுன்னாக்க, there is a war between evil and good in this world constantly. ஏன் பல படறி பெருகி பலவான்களாக்குறார்னா, நம்மளை கொண்டு வந்து பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார்கிற சத்தியத்தை சபை அறிய வேண்டும். நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் அறிய வேண்டும், இண்டிவிஜுவல் பீப்புள் அறிய வேண்டும். என்னை பலவான்களாக்குகிறார், சத்துருக்களை பார்க்கலும் என்னை பலவான்கள், ஞானவான்களை பார்க்கலும் என்னை ஞானியாக்குகிறார், பலவான்களை பார்க்கலும் பலசாலிகளாக்குகிறார். நாம் பலவீனப்பட்டு சத்ருவுக்கு எங்கேயோ ஒரு சின்ன கொடியை போல உட்கார்ந்து அவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக தேவன் நம்மளை வைக்கல. இந்த உலகத்தில் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாக வைத்திருக்கிறோம். ஓவர் கமர்ஸ் ஆஃப் ஈவில், which means you are a warrior, you are a soldier. What are you doing now? Is it appropriate when I say warrior? Is that word appropriate to your life story and your lifestyle? It is not. But know for sure today, இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, I am an overcomer அல்லவா. மேற்கொள்ள நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், மேற்கொள்ள பலுகி பெருக நான் படர வைக்கப்பட்டிருக்கிறேன். நானா படர மாட்டேன், என்னை படர வைக்கப்பட்டிருக்கிறேன். படர்ந்து போய் சத்துருக்களை காட்டிலும் பலவான்களாக மாற்றுக தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட் ஃபார் யூ. ஐ ரியலி லவ் இட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டேக் இட். நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்தோத்திரம். ஆகினாலே எல்லாவற்றிலும் நான் தேறினவனாய் ஓவர் கம் பண்ண, கோமா அதை ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குது, அதை ஜெயிக்க வேண்டியிருக்குது, ஜெயிக்கிறவன் பலப்படுத்துகிறார். பொறாமையா அதை ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குது. மற்ற எதா இருந்தாலும் சண்டைகளாக ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குது, அது ஜெயிக்க வேண்டியிருக்குது. இன்னும் பழைய சண்டையும் பழைய பொறாமையும் பழைய காரியங்களும் சொல்லிட்டு கர்த்தாவே அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லையே, இல்லையே. ஜெயிச்சல்லவா நம்ம காட்டி அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை அப்படி வாசிக்கலாம். 24 வாசிட்டோமா? ரைட்டு. இனி அதுலேயே 9லேருந்து 13 வரைக்கும் வாசித்தால், அதுலேயே 9லேருந்து 13 வரை உள்ள வசனங்கள் வாசித்தால், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார், அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு
இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு ராஜ்யத்தண்டைக்கும் படரை போனார்கள். அப்படி சொல்லலாமா? என்ன போனார்கள்னு வெறும் இருக்கிற இடத்துல படரை போனார். they spread out. அவர் என்ன சொன்னார்? யாக்கோபுக்கு ஆணையிட்டார். ஈசாக்குக்கு ஆணையிட்டதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையாகவும் செய்து யூ ஷால் ஸ்ப்ரெட் என்று சொன்னார். ஆணை, இட்ஸ் a law. ஆணையிட்டாராம். ஆணையிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது மாதிரி தான். இட்ஸ் such a God himself has done it. You shall spread னாரு. it is done. ஹல்லேலூயா. அது மாறாத பிரமாணமாக மாறி போச்சு. ஹல்லேலூயா. யாத்ராம புஸ்தகம் 1வது அதிகாரம் 5, 6, 7. எக்ஸோடஸ் சாப்டர் 1, 5, 6, 7. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். இந்த 70 பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. படரிச்சா இந்த கொடி? படரிச்சா? இது அத்தனை முறை நம்ம வாசித்திருக்கிறோம் இதெல்லாம். இன்னைக்கு இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது அந்த கொடி எப்படி படருது பாருங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு பின் வரக்கூடிய சந்ததி இப்படி படர்ந்தே ஆகும்ங்கிற நம்பிக்கை. நோ மேட்டர் வாட் இட் லுக்ஸ் டு பி நவ், ஐ டோன்ட் கேர். Why I don't care? Because I know my God's command. He has made a covenant with me. என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஐ வில் ரிப்பீட் அகெயின். நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினபடினால் ஐ ஆம் ஜஸ்ட் த பிகினிங், தி எண்ட் ஐ cannot see. ஆனால் என்னுடைய சந்ததியின் கொடி எங்கே படரும் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் பயங்கரமாய் பலுகி பலவான்களாய் படரும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. Can you believe? No matter how it is today, God can change anything. உங்கள் பையனோ உங்கள் யாரோ இன்னைக்கு பைபிளே படிக்காதவனாக இருப்பான், பரவாயில்ல, அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிற டியூட்டி நம்மடுது. வாலிப செல்வங்கள் நல்ல பைபிள் எடுத்து படிங்க, அதை விட்டுறாதீங்க. அதில் தான் ஜீவனே இருக்குது, உயிரே இருக்குது. அது தாங்க சக்ஸஸுக்கு காரணமே. ஆனால் உங்களுடைய ஜெபம், பெற்றோர்களுடைய ஜெபம், ஊழியக்காரர்களுடைய ஜெபம் அவர்களை நிச்சயமாக இந்த விசுவாசத்தின்படி பலனடைய செய்யும். விடாதிருங்கள், விடாதிருங்கள். God can change anything. My God is a powerful God. He is a God of impossibilities. Everything is possible with him. Amen. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அப்படி நடந்தது. ஆனால் கொஞ்சம் ஸ்டோரிக்கு வர்றேன் கொஞ்சம் பொறுமையா. இந்த மாதிரி படறிக்கொண்டு வருகிற நேரத்தில் சம்திங் வென்ட் ராங். ஏதோ ஒரு தப்பு நடக்குது. மறுபடியும் ஏதோ ஒரு சம்திங் வென்ட் ராங். என்னதான் அப்படி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்களுடைய ஆதி தகப்பன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் யாரு? ஆபிரகாம். அவர் ஏற்கனவே விக்கிரக ஆராதனைக்காரர். அவரை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வரக்குள்ள கர்த்தர் பல சோதனைகளை கொண்டு வந்து அவனை நம்புற அளவுக்கு கர்த்தர் சோதித்தாரே. கர்த்தர் அவனை நம்பணும். அதெல்லாத்துக்கும் அவன் தலையாட்டி, எல்லாத்துக்கும் அவன் தேறினவன் ஆயிட்டான் விசுவாசத்தில்.
அப்போ அவருக்கு ஒரு திருப்தி வந்தது நிமித்தம், இனி நான் உன்னை சோதிக்க மாட்டேன், நீ உன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்கை பார்ப்பாய், நீ ஈசாக்கை பார்ப்பாய். அப்போ ஈசாக்கை பார்க்கிற வரைக்கும் அவர் அவனை நம்பலைன்னு தானே அர்த்தம். ஐ லுக் இட் இன் திஸ் ஆங்கிள். ஒரு நற்காரியம் வருகிற வரைக்கும் சில காரியங்களை தேவன் நமக்கு பண்படுத்த ஆரம்பிக்கிறார் வழி, அந்த தாமதத்துக்கு ஏதோ நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. என்ன சொல்ல வந்தேன், என்ன சொன்னேன்? சில தாமதங்கள் நிமித்தம் நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. சில காரியங்களை நம்மளே பக்குவப்படுத்துகிறார், விசேஷித்த பாத்திரங்கள். அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்னைக்கு அவனை போல ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தலையா கர்த்தர்? நம்மெல்லாம் பிள்ளைகள் தானே ஆபிரகாமுக்கு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். வேற யாருடைய பெயரும் அப்படி பெருமைப்படலையே. ஈவன் தாவீதே எடுத்துக்கொண்டாலும் கூட, தாவீது பெயரை கர்த்தர் பெருமைப்படு, தாவீதின் சிங்காசனம்னாரு, தாவீதின் செங்கோல் அப்படின்னாரு, தாவீதின் குமாரனே என்று ஆண்டவர் அழைச்சாங்க. ஆனால் அந்த ஜனங்களை பக்குவப்படுத்துறதுல இருக்குதுங்க மகிமை. கர்த்தர் நல்லவர். அதுக்கு நாம் இடம் கொடுத்தால் மகிமையானது வெளியிலே வரும். தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறது. அவர் ஒருபோதும் மிஸ்டேக் பண்ணுகிறதே கிடையாதுங்க. கர்த்தர் நல்லவருங்க. அப்போ இவங்களை என்ன நடந்துச்சு? இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் when they just left, when they entered into Egypt, it was just 70 people, 70 பேர், but they became 2 million people. அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இன்னைக்கு 2 million is nothing. 20 லட்சம் பேருங்கிறது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நாட்களில், அந்த சிவிலைசேஷனில் 2 million people was almost filling the entire earthங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. அதுவும் யாருன்னு கேட்டால் இவனுங்க, நம்மளுங்க, ஆபிரகாமுடைய சந்ததி ஆட்கள். பயந்தே போனாங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆபிரகாமுடைய அந்த விக்கிரக ஆராதனையுடைய அந்த ஆவிகளுக்கு சாஞ்சி, பத்தாவதுக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படியும் எகிப்தின் விக்கிரகங்களையும் போய் அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய பாடம். எடாடே, உன்னை நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியாது போல இருக்குதுடான்னு சொல்கிறாங்கல்ல. எப்படி? இவனை நம்பி என்ன செய்ய முடியாது? ஐயையோ போய் இவன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை எகிப்துக்கு அனுப்புனா எகிப்து கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுகிறாங்க. பாபிலோனுக்கு அனுப்புனா பாபிலோன் கலாச்சாரத்தை பிடிச்சிருவாங்க. அசீரியர்கள்ட்ட அனுப்புனா அசீரியர் கலாச்சாரத்தை பிடிச்சிக்கிறானுங்க. எங்கே போனாலும் இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க? தொல்லை. இவனை நம்பவே முடியாதுன்னு சொல்கிறது போல எகிப்துடைய கலாச்சாரத்தை, ஐடாலேட்ரியை பின்பற்றினார்கள். தேவனுக்கு இது எரிச்சலாய் வந்தது. எப்படி நான் என்னுடைய ஆபிரகாமை நற்குல திராட்சை செடியாக உருவாக்குறதுக்கு நாம் பட்ட பாடு, நீ வர்றது பூரா 2 மில்லியன் நற்குல திராட்சை செடிகள் வரும்னு நான் எதிர்பார்த்தா 20 லட்சம் 70 பேரா போனவன் 20 லட்சம் மக்கள் நற்குல திராட்சை செடிகளாக இந்த ஆபிரகாமை போல இருப்பான்னு நினச்சி நான் பார்த்தா ஐயோன்னு தலையில் அடிச்சுக்க வேண்டிய நிலைமை போச்சு. இவன் எகிப்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். வணங்கி கடைசியில் தேவன் யாருன்னு தெரியல. எந்த அளவுக்கு இந்த விக்கிரகத்தின் ஆவி அவங்கள பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாச்சாரங்கள் வித்தியாசமான இடத்தில் நாம் வாழ்ந்தாலும் நமக்குன்னு பரலோக கலாச்சாரம்னு ஒன்று இருக்குதுங்க. அதை விட்டே கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். சொந்தக்காரனை பிரியப்படுத்துறதுக்காக இங்கே அங்கே காரியம் முடிஞ்சோன்னே இங்கே அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது. யூ ஆர் கோயிங் இன் அ ராங் டைரக்ஷன். You are going in a wrong direction. இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கோ, அவங்க ஃபங்க்ஷனை வச்சுக்கோ. யூ cannot. எங்களுக்கு ஆண்டவர் தான், அவ்வளோதான். எங்களுக்கு ஆண்டவருடைய பண்டிகைகள் தான். எங்களுக்கு ஆண்டவர் பைபிளில் காட்டின முறைமையின்படி தான் நாங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவோம். நாங்கள் கர்த்தருக்கென்று வேறு விரிக்கப்பட்டவர்கள். ஸ்டாண்ட், நின்று பார். ஏன் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்? 1000 பங்காளிகள் வீட்டில் வந்து உட்காந்துக்குவானுங்க.
கேட்டால் நம்ம அவனை பிரியப்படுத்தணும், இவனை பிரியப்படுத்தணும். அவன் பூஜை போட்டாலும் எங்கள் வீட்டில் பூஜை போட்டுக்கோ. ஏன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணேன், அந்த இடத்துல இப்போ அவன் பூஜை போடுவான். பரவாயில்ல, நம்ம நல்லது கெட்டதுக்கு நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க. நான் யூ கேனாட் ஹேவ் இட். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அநேகருடைய சரீரங்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இதுதான். இந்த ஆவிகள் விடாது, இந்த ஆவிகள் விடாது. எந்த வல்லமையோடு தேவன் நம்மை வெளியில் கொண்டு வந்தார், திரும்ப போய் நாம் அடிமைத்தனத்துக்குள் போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இன்னும் பெரிய பாடமாக இருப்பதாக, பெரிய பாடமாக இருப்பதாக. கர்த்தரன் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் பாகாலுடைய மக்களோட போ. அவன் பணத்தை எரிக்கிறான்னா போய் அங்கேயும் கருமாதி பண்ணு போன்னு தானே கர்த்தர் அனுப்புறாரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருடைய வழிகளில் வா. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஸ்ட்ராங்கா இல்லையா இது? தேவன் எரிச்சல் உள்ள தேவன். He is Almighty God. We are His creation. நாம் அவருடைய சிருஷ்டிப்பு. கிருபைக்குள் அவர் கொண்டு வந்ததை அவருடைய வல்லமையினால் கொண்டு வந்தார். மகா பெரிய தயவு இது. சாகும் வரைக்கும் கர்த்தர் தான். தட்ஸ் ஆல். அந்த ப்ராக்டிசஸ் கிடையாது. அவன் அஞ்சனம் பார்ப்பான், அவன் நல்ல நாள் பார்ப்பான், பள்ளி தோஷம் பார்ப்பான், எலி தோஷம் பார்ப்பான், பூனை லெஃப்ட் ரைட்டும்மா. நான் பங்காளி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம பிள்ளைக்கு தோடு போட மாட்டான். உன் பிள்ளைக்கு தோடு காட்டிலும் கர்த்தர் எவ்வளோ நல்லவரியா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து பாருங்க, இருந்து பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? பயங்கரமான கெட்ட பேர். அதையும் சொல்லிக்கிறேன். பரவாயில்லை, சர்வ வல்லவர் கூட இருக்கும்போது இது என்ன? கொஞ்சம் எந்திரிச்சு வரணும் வெளியில். அதுதான் கஷ்டம். ஏன்னா நம்ம பாரம்பரியமாக ஊறி போயிட்டோம் பாருங்க. இதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, வேடிக்கையாக இருக்கும். இவனுங்க போய் எகிப்து கலாச்சாரங்களில் போய் படிச்சுட்டு வந்துட்டானுங்க. அங்கே போய் ஊறி போனதுக்கப்புறம் கடைசியில் மோசையை கர்த்தர் எழுப்பி, எப்பா போய் சொல்லுப்பா, நான் யார் சொன்னான்னு கேட்டால் நான் என்ன சொல்லன்னு கேட்டான். அவன் நிலைமை எவ்வளோ கேவலமாக போச்சுன்னா, எப்படி அதை எப்படின்னு கேட்டேன். நிலைமை எவ்வளோ கேவலம். இவன் ஆபிரகாமுடைய வேறு என்னையா? ஆபிரகாமுடைய நீ வேற மாதிரி போனதுனால தான்டா கடைசியில் யெகோவான்னா யாருன்னே தெரியாம போச்சு உனக்கு. யெகோவான்னா யாருன்னு எப்படி கேட்குறான். அப்போ மோசே யாருன்னு கேட்டான். நான் என்ன பதில்? ஐ ஆம் தட் ஐ ஆம், கோ அண்ட் டெல்னர். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றவர் சொல்லுகிறார். நான் அது யாருன்னு கேட்டான். அட பாவிகளா, உன் ஆதி தகப்பன் நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார், தோண்டி எடுக்கப்பட்ட குழியை பார், உன் தகப்பன் ஆபிரகாமை பார், உன் சாராளை நோக்கி பார். எந்த வம்சண்டா நீ? எந்த அம்பிளிக்கல் கார்டு உனக்கு இருக்குது? தொப்புள் கொடி எங்கேருந்து வந்துச்சு பார். நீ கடைசியில் யெகோவான்னா யாருன்னே தெரியலன்னு கேட்குற. ஐ ஆம் தட் ஐ ஆம்னார். பார்க்கலாம். அடி அப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. அவங்க திரும்புவாங்க. அங்கே தான் தேவனுடைய வல்லமை மறுபடியும் வந்தது. பட்டுன்னு ஒரு இழுத்தார். இழுத்த பிறகு இவனுக்கு அதுக்கப்புறம் இவனுங்க திராட்சை செடி ஒழுங்காக இருக்கானுங்களா? இவனுங்கள அப்பாப்பாப்பா, இவங்களோட ஆண்டவர் மறுபடியும் என்ன போராட்டம். கொஞ்சம் அப்படியே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கலங்கிடுவீங்க. ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீங்களும் விட மாட்டீங்க, இவங்களும் உங்களை பற்றி கொண்டும் வாழ மாட்டானுங்க. எப்படியா இது? எப்படி எப்படின்னு கேட்டேன். நீங்களும் இவனுங்களும் என்ன செய்ய மாட்டாங்க. எப்படிப்பா இது? அது அப்படிதான். வா, அப்படிதான் போராடுவோம். போராடி ஜெயிச்சு தான் கொண்டு வர வேண்டிய. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துலேயும் அப்படித்தானே எத்தனை அடங்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள்னால் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், அவங்கள தான் நான் பிள்ளைகள்னு சொல்கிறேன். ஊழியக்காரர்கள், அடங்காத ஊழியக்காரர்கள், அடங்காத விசுவாசிகள் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவங்க பழக்க வழக்கங்களுக்கு அப்படியே அடிமையில் இருக்கிறது. இவங்களோட போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அடித்து க்ளோஸ் பண்ணி தாக்கி தூக்கி கடித்து துப்பிட மாட்டேங்கிறாரு.
அப்படியே வச்சிருப்பார். பரவாயில்ல வரட்டும், பரவாயில்ல வரட்டும். என்ன ஒரு பெரிய இருதயம் ஆண்டவருக்கு. அதை தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். ஆண்டவரே, நான் எவ்வளோ உங்களை சண்டை போட வச்சுட்டேன் பார்த்தீங்களான்னு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா கஷ்டமாக இருக்கும். எனக்காக இவ்வளோ சண்டை போட்டிங்களே ஆண்டவரே, இன்னும் சண்டை போட தானே வச்சிட்டு இருக்கிறேன் உங்களை. ஆனால் என்ன ஒன்று, என்னை அழகாக பக்குவமாக நீங்கள் கொண்டு வர்றது மாத்திரம் எனக்கு புரியுது ஆண்டவரே. அது மாத்திரம் தெரியுது. நன்றி நன்றி. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போது ஒரு சப்ஜெக்டுக்கு நம்ம போக போகிறோம். எசேக்கியேல் 20வது அதிகாரம் முதல் வசனம். 7ஆம் வருஷம் 5வது மாதம். பைபிள் எப்பவும் கரெக்டாக இருக்குங்க. எந்த மாதம், ரைட்டு, எல்லா தேதியும் கரெக்டாக இருக்குங்க. ரைட்டுங்க. அப்புறங்க, இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தாங்க. போதும் போதும். ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு? மூப்பர்கள், அவர்களுக்கு பெயர் மூப்பர்கள். சரி, முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய சில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு, எசேக்கியேல் வந்து ஒரு தீர்க்கதரிசி தானே, தீர்க்கதரிசி தானே. எனக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. தீர்க்கதரிசிட்ட வந்து, ஐயா எங்களை குறித்து என்ன சொல்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா என்ன சொல்லுவார், என்ன சொல்ல போகிறாருன்னு உனக்கே தெரியும். பின்ன என்ன நீ ஐயா என்ன சொல்ல போகிறாருன்னு? இவன் என்னென்ன பொல்லாத பயில்க, கர்த்தர் யாருன்னு கேட்குற அளவுக்கு இவங்க விக்கிரக ஆராதனை பின்பற்றி போனவங்க. எங்கேருந்து ஆரம்பித்த ரூட்டு, எப்படி இன்னைக்கு வளர்ந்துருக்கணும், நீ இந்நேரம் எப்படி வளர்ந்துருக்கணும்? கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்கள், பேசுகிறேன். இந்நேரம் அவன் தன்னுடைய தாத்தாக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையை வச்சு இந்நேரம் எவ்வளோ வளர்ந்துருக்கணும். சும்மா உட்காந்துட்டு போகிறது தான் அப்படிதாங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்குதே. என்னடா நீ கர்த்தர், கடைசியில் கர்த்தர் யாரு கத்திரிக்காய் யாருன்னு பேசிகிட்டு உட்காந்துருக்கான். அந்த அளவுக்கு இறங்கி போய் உட்காந்துருக்குறான். இந்த ஆளுகள் மூப்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஐயாட்ட வந்து எங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்ட்டு உடனே விசாரிக்கிறது. இதுதாங்க நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு மற்ற எல்லாம் மனம் திரும்பாமல் வந்து கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், என்ன சொல்லு. ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால், நீ தாண்டா தீர்க்கதரிசி. நமக்கு விருப்பமில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா தீர்க்கதரிசியாக மாற்று. நல்ல வார்த்தையை சொல்லி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா இவர் தான் நல்ல மாஸ்டர், நல்ல மாஸ்டர், நல்ல பாஸ்டர். நாளைக்கு அடுத்த வாரம் கோயிலுக்கு வருவோம். இவர் பாட்டு திட்டுறாருன்னா, ஐயாமா திட்டுறாரா இந்த ஆள், கோயிலை மாற்றிக்கிட்டு போயிடுவான். இவனுக்கு வர்றானுங்க, வந்துட்டு அப்படி ஜம்மன் அப்படியே உட்காந்துட்டு சோத்திர 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 சோத்திரன்னு உட்காந்துருக்காங்கன்னா, என்னமோ தெரில எனக்கு எப்படி உட்காந்தான்னு. என்ன கேட்காதீங்க. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து கையை தூக்கி ஆராதிக்க மாட்டான். ஆனால் தீர்க்கதரிசனம் போய் சோத்திர 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 சோத்திர, ஆண்டவர் நல்லதா சொல்லுங்கள், நல்லதா சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள், எழுத முடிச்சிட்டிங்களே, இன்னும் 4 வார்த்தை. ஆண்டவர் அந்த மாதிரி கெட்டதான் வருதில்லை, தயவுசெய்து சொல்லிடாதீங்க, நல்லதா சொல்லுங்கள், நல்லதா சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. இவனுக்கு வந்து உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோட பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுனர். அப்பா அப்பாப்பா, இப்படி சொன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இந்த காலத்தில் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னா என்ன ஆகிறது? என்னடா நமக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லுவாருன்னு நினைச்சு வந்தா இந்த ஆளு இப்படி பேசுறானே, மாட்டேன்னு ஒரு கர்த்தர் பேசுறாரு வேற. நான் இடமே கொடுக்க மாட்டேன்ட்டார். எனக்காக இடம் கொடுக்க மாட்டேன். நீ பண்ண கூத்து, நீ எகிப்துக்கு போய் எகிப்து கல்ச்சரெல்லாம் நீ வந்து உன்னை நற்குல திராட்சையா செடியாகல நாங்க அனுப்புனேன். அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். நீ போய் இப்படி உட்கார்ந்துருக்கிற, அப்போது நல்லது கேட்கணுன்ட்டு, உனக்கு நல்லது நடக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குது. நாளைக்கு எவனாவது நல்லது சொல்ல மாட்டானா? கிடைச்சான் எசேக்கியேல் ஒருத்தன், ஊரில் ஒரு தீர்க்கதரிசி. போய் தலையை கொடுத்துருவோம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை பேச வேண்டுமானால் அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மையாகத்தான் வரும். ஆனால் அவருடைய வழிகளை விட்டு தாறுமாறாக நாம் போய் எவ்வளோதான் கர்த்தர் பேசணும்னா அவரை வளைக்கவே முடியாது. யூ cannot bend God. He is a God who cannot be fooled, who cannot be deceived. நம்ம தான் மாற வேண்டியிருக்குது. அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். மோசேக்கு வழிகளை தெரியப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரே. எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக மாட்டேன். இப்போ அடுத்த வசனம் இந்த எசேக்கியேலுக்கு ஒரு அடி விழுகுது. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாய். ஆர் யூ an advocate for these people னு கேட்டார். என்ன நினைக்கிறீங்க? God is the one who watches everything. ஹல்லேலூயா. நீ தீர்க்கதரிசிங்கிறதுக்காக நீ என்ன செய்ய முடியாது. நீ ஆர் யூ an advocate? அட்வொகேட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் சார்பில் பேசணும். அப்போ ஆர் யூ an advocate for these people கேட்குறாரு. சர்வவல்லாட்டி அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீங்கள் ஒரு பக்கம் என்ன திட்டுறீங்க, இவனுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு என்ன கர்த்தர் சொல்லுவார்னு. நான் என்னப்பா, நானும் அட்வொகேட்டு ஐயா, என்னையா இது? சரி, கொஞ்சம் மனது உருகிட்டு சரி பாவம், உன்கிட்ட தப்பு இல்லை, ஆனால் ஒன்று செய், நீ அப்படி அட்வொகேட்டாக இருக்கணும்னா இரு, ஆனால் நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன், அதை அவனுக்கு போய் சொல்லு. என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. வழக்காட உனக்கு மனசு இருந்தா பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்திலிருந்து என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி 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 அட அவ்வளவு கீழே கேவலமா போச்சு. உங்க தாத்தா யாரும் தெரியாது, கப்சி பண்ணிருக்கீங்க. நான் எதை திட்டுற மாதிரி? உங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்பாவை யாரும் தெரியாது, நீ எங்கேருந்து ரூட்டு அவ்வளவு மறந்துட்டியாடா? எந்த அளவுக்கு பாருங்க, ஆபிரகாம் என்கிற ரூட்டை மறக்கிற அளவுக்கு விக்கிரகாராதனையா மாறிட்டானுங்க. இட்ஸ் டூ மச். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு நான் என்னை தெரியப்படுத்தினேன். ஐ இன்ட்ரடியூஸ்ட் மை செல்ஃப் டு தீஸ் பீப்புள். ஷுட் காட் இன்ட்ரடியூஸ் டு தி சர்ச்? அவ்வளவு கேவலமா போச்சா அவன் வாழ்க்கை? அவ்வளவு கேவலமா போச்சா? என்னோட உறவாடாத என்னுடைய சபையின் மக்களே என்று கர்த்தர் சொன்னார். நான் எவ்வளவு கேவலம்! அந்நியனை போலவும் வழிப்போக்கனை போலவும் கைவிடப்பட்டவனை போலவும் அலைந்து திரிகிற அனாதை போலவும் இருக்கிறாய். நீ என்னோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கர்த்தர் அப்படி கடிந்து கொண்டார்னா நம்ம நிலைமை அவ்வளவு கேவலமா போச்சா? நீ கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தரோடு இசைந்து வாழுகிறதற்கும் நான் உனக்கு கொடுத்ததான வாய்ப்புகள் எத்தனை பார். ஒன்றன் பின் ஒன்றாய் நீ தூக்கி எறிந்து விட்டாய். இந்த கலாச்சாரத்துக்கு நீ தோள் கொடுத்து அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டாய். உலகத்தோடு உலகமாய் ஒத்துப்போய் கடைசியில் இயேசுவின் நாமமே தெரியாத அளவுக்கு இறங்கி போனது நிமித்தம் நான் என்னை மறுபடியும் உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்றார். அறிமுகப்படுத்த நான் என்னை தெரியப்படுத்தினேன். பிறகு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டு, there is no God for you. I have to declare. Should I do it for you? Should I do this thing for you? You are supposed to be your life should be a towering life by now. இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் ஒரு பெரிய கோபுரத்தை போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான என்னுடைய பிரதிநிதியாய் ரெப்ரசன்டேட்டிவாய் நீ இருக்க வேண்டிய, உலகத்தில் இருக்க வேண்டிய உனக்கு நான் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டிய கேவலமான நிலைமை வந்து விட்டதோ. என்ன வைராக்கியத்தில் அவர் பேசுகிறார். தெரியப்படுத்தி நான் ஆணையிட்டேன், யூ ஷால் நாட் கோ பேக் என்று ஐ டிக்ளேர்ட். அவர் துடிப்பே துடிப்பு தான். சில நேரங்களில் அவர் துடிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அன்பா இருக்கிறவங்க தான் இப்படி துடிப்பாங்க தெரியுமா?
நிறைய பேருக்கு புரியாது. இந்த ஆளு ஏன் நம்மளை விட்டா என்ன, நம்ம எப்படியும் போகிறோம், இந்த ஆளுக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, அந்த ஃபோக்கஸில் சீரியஸாக இருந்து துடிக்கிற மக்கள் தான் சீக்கிரமாக புண்படுவார்கள். கர்த்தர் புண்பட்டு தான் பேசுகிறாருங்க. அந்த புண்படுதல் நம்மளை குறித்து வரக்கூடாது, அவருக்கு வரக்கூடாது. வாலிப செல்வங்களே, அல்லேலூயா, தேவன் நம்ம நிமித்தம் புண்படக்கூடாது. இன்னொருத்தரை கூட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேச வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து பாருங்க, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளில் ஆனேன். நான் பார்த்து வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு இடம். அப்பா, பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஏங்க, உங்க பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வீடை பார்த்தீங்களா? ஆமாம் சார், நான் ஒரு நல்ல வீடாக பார்த்து வச்சுட்டேன். நல்ல வீடாக பார்த்து வச்சிருக்கிறேன்ட்டு சொன்னால் எப்படி இருக்குது? அப்பா பார்த்து வச்சிருக்காங்க ஒரு வீடு, எப்படி இருக்கும்? சொல்லுங்க மாட்டீங்களே, பெஸ்ட்டாக இருக்கும்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பார்த்து வச்சுருக்கேன் இந்த பூமியில் அவங்களுக்கு ஒரு இடம். அவங்களுக்கு சொன்னேன், அவனுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் கூப்பிட்டு வந்துடுவேன் சீக்கிரம், ரொம்ப நாள் இங்கே வச்சுக்க மாட்டேன், உங்களை வச்சுருக்க மாட்டேன், உங்களை கூப்பிட்டு வந்துடுவேன், கூப்பிட்டு வந்து பெஸ்ட்டாக ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் என்று அங்கே கூப்பிட்டு வந்து சேர்ப்பேன். பாலும் தேனும் ஓடுது, இப்படி நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகி அட்டேங்க அப்பான்னு பார்த்து வச்சு நான் ஆணையிட்டு அப்படி சொல்லி உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்கள் மைண்ட் யூ, ப்ளீஸ் மைண்ட் யூ, கொஞ்சம் இருங்க. அப்ப எகிப்தின் நரகலான விக்கிரகங்கள்னா இவன் எதை சார்ந்து இருந்தாங்கிறது தெரியுதா? நான் இந்த வசனம் சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னோடனே சிலர் சந்தேகப்பட்டீங்க. எகிப்தில் இவங்க போய் எப்படி விக்கிரக ஆராதனை பண்ணானுங்க, அவன் ஆளோட்டிகளை வச்சு அடிமைப்படுத்தினான்ல, கஷ்டம் தானே பட்டாங்கன்னு ஒரு சிலருக்கு சில அபிப்பிராயங்கள் வரும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை நான் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். விடல. சபையே, சில பழக்க வழக்கங்கள் நாம் இன்னும் விடாம, அப்ப அதை நோட் பண்றாருன்னு அர்த்தம் தானே? ஐயா நோட் பண்றாருன்னு அர்த்தம் தானே? எல்லாத்தையும் நோட் பண்றாரு. இவன் விட்டானா விடலையா? அந்த பாவத்தை விட்டானா விடலையா? எல்லாம் நோட் பண்றார். அடுத்தவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பட் காட் நோட்ஸ் எவ்ரிதிங். ஹி ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். இவன் விடல என்னாரு? அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவில் என் கோபத்தை அவர்களை தீர்த்து கொள்ளும்படியா என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். மூப்பர்கள் உன்ட்ட வந்து என்ன கேட்கிறானுங்க? அப்படியா? அப்படி நீ ஒருவேளை நீ எனக்கு அட்வொகேட்டா இருப்பியோ? அவங்களுக்கு people who have forgotten the value of the vine. அவங்க திராட்சை செடி, நற்குல திராட்சை செடிங்கிறத மறந்தே போனார்கள். இந்த ஐடாலட்ரி began even before that. ஆபிரகாமுக்கு முன்னாலே அந்த ஐடால். யோசுவாவின் புஸ்தகம் 24:2 வாசிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை, ஆபிரகாமுக்கு முன்னாலேயே நடந்திருக்குதியா விக்கிரக ஆராதனை? பூர்வ காலத்தில் யோசுவா அதை சொல்றாரு. ஆதியாகமம் 31:30 35 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, 31 ஜெனிசிஸ் சாப்டர் 31 31
30லேருந்து 35 வரைக்கும் போனீங்கன்னா, இப்பொழுதும் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினாலே நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டார். அப்பா, உனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது? சரி, அடுத்து யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதுனால இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரன் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனால் அம்மா மாட்டுதுன்னு பைபிள் அப்படியே இல்லை. நீங்கள் அப்படியே சின்சியராக கேட்டுட்ருக்கீங்க. சரி, என்ன மாட்டுது? ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து சேணத்தின் கீழே வைத்து லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தல கண்டே பிடிக்கல. என் தெய்வங்கள், எங்களுடைய தெய்வங்கள், எந்த கல்ச்சர் எங்கேருந்து வருது? இந்த விக்கிரக ஆராதனையின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி. என் ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஐடாலேட்ரி. அது பின்னால் ஒரு பொல்லாத ஆவிங்க. நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல இன்னைக்கு. இட்ஸ் அ வார்ஃபேர் சப்ஜெக்டுங்க. இது டக்குன்னு வேறு சப்ஜெக்டுக்கு போயிடுது. இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஐடாலேட்ரி. இன்றைக்கும் பேய் பிசாசுகளை விரட்டும் போது அந்த பிசாசுகள் பெயர்களை சொல்லும். அது பெயர்களை சொல்லும். அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் அந்த குடும்பங்களை பாழாக்கிட்டே இருக்கும். இட்ஸ் a spirit of idols. ரொம்ப மோசமான ஸ்பிரிட்ஸ் இது. இந்த அம்மா பாருங்க, ஒரு யாக்கோபுடைய மனைவி தானே. இந்த யாக்கோபு யாரு? ஈசாக்குடைய பையன் தானே. இந்த ஈசாக்கு யாருடைய பையன்? ரூட் எப்படி வருது பாரு. அங்கேயே ஐடாலட்ரி, அதாவது விக்கிரக ஆராதனையை கட் பண்ணி கர்த்தர் கிருபையாக கொண்டு வந்து எவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்த பிறகு இந்த யாக்கோபுடைய மனைவி தான் சொந்த வீட்டிலையே, பாஸ்டர் வீட்டிலையே அப்படிங்கிற மாதிரி ஒளிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா சாபம் வராமல் இருக்குமா? இப்படிப்பட்ட ஜனங்கள் நேராக எகிப்துக்கு போனால் என்ன நடக்கும்? 35:2 பாருங்க. ஆதியாகமம் 35:2 சாப்டர் 35 வெர்ஸ் நம்பர் 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இந்த வசனம் பிடிச்சிருக்குதா? இந்த ரூட்டு பிடிச்சிருக்குதா? இந்த பாடம், இந்த ரூட் உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்குதா? இதுதாங்க நம்ம செய்யணுங்க. அப்போ எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. ரொம்ப கண்டிப்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு விதிமுறை சொல்லக்கூடிய, இப்படி செய், சாபம் தொடரும். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி நாடி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும்னு 16:4 போட்டிருக்கு. அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்தவும் மாட்டேன், அவர்களுடைய பெயர்களை என் நாவினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அப்போ தேவ ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு சமமான சில கிரியைகள் என்னங்கிறத கற்கள்னு நம்ம பார்த்தோமே. எவ்வளவு சீரியஸாக கர்த்தர் இதை பார்க்கிறார் என்பதை இன்னைக்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். God is very very serious. கரெக்டா? இந்த பிரசங்கம் எங்கெங்க இப்போ நம்ம கேட்குறோம்? கர்த்தர் உங்களை வளர்ப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். பாடல்களும் அப்படி தான் இருக்குது. தேற்றுவார், செய்வார், கைவார். ட்ரூங்க. ஆனால் ஒன்றும் தெரியாமல் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கேட்குறான் பாருங்க, கர்த்தர் எங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்ட்டு. பின்ன கர்த்தருடைய வார்த்தை கோபமாக இல்லை வந்துச்சு,
நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. மனுபுத்திரனை இஸ்ரவேல் மூப்பரோட பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரை. மாட்டேன்ட்டார்ல. இவன் எகிப்தில் நடந்த காரியங்களை கர்த்தர் அங்கே பேசுகிறேன். நான் இன்னும் உள்ளே போகலை. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். உள்ளே நான் போகலை. எனவே ஆண்டவருடைய ஜனமே, நம்ம தப்பிதங்கள் செய்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே செய்துட்டு ஆண்டவர் முன்னால் என்னை ஆசீர்வதின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு இருதயம் நமக்கு கட்டாயம் வேணும். நாம் குணப்பட வேண்டுமானால் மனம் திரும்புறதுக்கு ஏற்ற இருதயம் நமக்கு வேண்டும். we must have a heart of repentance. கர்த்தர் நல்லவர். ஏட்டிக்கு போட்டிக்கு நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருக்கு முன்பாக சுத்தவான்களாய் ஒருவனும் நிற்கவே முடியாது. அப்போ நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக நீ வழக்காடுவே. ஐயோ, எசேக்கியேலை பிடிச்சி கோவப்பட்டார். இப்போ அவங்களுக்காக நீ என்கிட்ட வக்காலத்து வாங்குவியான்னு கேட்குறாரு. நம்ம பாஷையில் சொல்ல போனால், இவங்களுக்காக நீ என்கிட்ட ஜபிக்கிற, ஜபமே வேண்டான்கிறாரு. கடினமான வார்த்தைகள் வருதே இன்னைக்கு. நான் ஒன்றும் சொல்ல சாமி, என் மேலே கோபப்படாதீங்க. நீ பாருங்க, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவையா? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி அதை முதல்ல செய். அதை செய்யாம நீ ஏன்ட்ட ஜெபம் பண்ண வராதன்ட்டார். உங்க அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்களேன், தப்பு இல்லை. இவ்வளோ கேட்டீங்க இல்லையா? இப்போ இந்த ஜனங்களுக்காக நீ வழக்காடு, அட்வொகேட்டாக நீ இருப்பியான்னு கேட்குறார். வழக்காடுதெல்லாம் யார் பேசணும்? அட்வொகேட்ஸ் தான் வழக்காடுவாங்க. ஒரு கேஸ் எடுத்து இவங்களுக்காக நான் வழக்காடுறேன்ட்டு. ஆண்டவர் கேட்குறார், ஆர் யூ அன் அட்வொகேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தீஸ் பீப்புள் கேட்குறாரு. எசேக்கியேல் பாவம் முழிச்சு மாட்டி முழிக்கான். இவன் இந்த பக்கம் ஆண்டவர், அந்த பக்கம் இவனுக்கு குரங்கு பயிலுக. என்னடா பண்ணன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது, டூ யூ அட்வொகேட் ஃபார் தெம்? நான் என்ன செய்கிறது தெரியல. நானாக கூப்பிட்டேன் எல்லாம் வாங்கடா, இன்றைக்கி நான் உங்களுக்காக போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு கெஞ்சி கூட்ட, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறேன் பாரு. நான் அட்வொகேட் ஜென்ரல், சாலிசிட்டர் ஜென்ரல், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. போடா மண்ணாங்கட்டி, ஆண்டவர்கிட்ட போய் எல்லாம் செய்யலுமா? ஆண்டவர் கேட்டார், ஆர் யூ அன் அட்வொகேட் ஃபார் தெம்னு கேட்டார். சாரி ஆண்டவரே, எனக்கு தெரியாது. சப்போஸ் உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இந்த ஜனத்துக்காக நீ கொஞ்சம் வழக்காட விரும்பினா, அட்வொகேட்டாக மாறினா, ஒன்று செய், போய் சொல்லு, அந்த அருவருப்புகளை நீக்கிட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் வாதாடு, பார்ப்போம் அவன் நீக்குவானான்னு பார்ப்போம். நான் பேசியே நீக்கலை, நீ பேசி நீக்குவானா பார்ப்போமா? சில நேரங்கள் ஆண்டவர் இப்படி விசனப்பட்டு வந்துடுறாரு, வழக்காடு வந்துடுறாரு. நம்ம அவருக்கு முன்பாக ஜெயிக்கவே முடியாது. கிருபையை பற்றி கொண்டிருக்கணும். அவர்னா அவர் தான். தேவஜனமே, எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் ஊழியக்காரனா நான் சொல்லிடுறேன், அவர்னா அவர் தாங்க. அங்கே போனால் அங்கேயும் தலையாட்டிக்கிறது, இங்கே போனால் இங்கேயும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறது, இங்கேயும் தலையாட்டிக்கிறது, இங்கேயும் கம்யூனியன் வாங்கிடுறது. ஐயா மாட்டுவீங்க ஐயா, அந்த பேய்கள் விடாதுயா, அந்த பேய்கள் விடாது. நம்ம மாட்டி முழிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாவ பழக்க வழக்கங்களில் துணிகரமாக போகும்போது பின்னால் இருக்கிற பேய்கள் வாழ்நாளெல்லாம் விடாது, சந்ததி விடாது. தயவு செய்து விளையாட வேண்டாம். கட் பண்ணி தூக்கி தோற எறிஞ்சிரும். ஐடென்டிட்டி இல்லாதபடிக்கு தோற எறிஞ்சிரும். பாவ பழக்கம் அது எவனா இருந்தா, தங்கச்சியாக இருந்தா என்ன, சொந்த மகளாக இருந்தா என்ன, இல்லை பையனாக இருந்தா என்ன, மகனாக இருந்தா இல்லை, மருமகளாக இருந்தா என்ன, when there is something wrong, now you got to protect yourself, otherwise there is a link for these demons. Demonic world will have a contact. தெரியுமா? டக் டக் டக்குன்னு கான்டாக்ட் வரும். அந்த ஆவிகள் டக் டக்குன்னு எங்கெங்கெல்லாம் சொல்ல தெரியுங்களா? இங்கே உள்ளது அங்கே சொல்லி கொடுத்த டக்குன்னு ரெடி பண்ணிடும். எப்படி அது ஒரு வேர்ல்டுங்க. அது லிங்க், பயங்கர லிங்க் இருக்குங்க. எவனை கொண்டு எப்படி மறுபடியும் உள்ளே வரலான்னு பார்ப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால தான் நம்ம எதையும் இந்த மாதிரி எல்லாம் விட்டு வந்த காரியங்களை தொடவே
நம்ம கூடவே கூடாது. ஐடென்டிட்டி வாசனையே இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கென்று நாம் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். இந்த ஆவிகள் நம்முடைய சந்ததியை தொடர்ந்து பாழாக்கி போடும். நற்குல திராட்சை செடி எப்படி மாறிடுச்சு பாருங்க. நான் இன்னும் இதுக்கு உள்ளே போகலை, அடுத்த வாரம் தான் நான் போவேன். கர்த்தர் நல்லவர். ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? அதனால் விளையாட்டுத்தனமாக அவனை பிரியப்படுத்தி இவனை பிரியப்படுத்தி அது ஒன்றும் செய்யாது, இது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். ஸ்ட்ரிக்டாக இருப்போம். என்ன மிஞ்சி போனால் என்ன, ஒரு தலை போயிடும், அவ்வளோதானே. என்ன, நான் அது வரையும் போயிட்டேன், நீங்கள் எது வரணும் அது வரைக்கும் போகல. என் சொந்தக்காரன் என்னை வெளியில் நிற்க வச்சிருவான். 10 பவுன் நகை போட மாட்டான் எனக்கு. வச்சுக்கோ நீயே. கத்தனால 10 பவுன் நகைக்காக நான் அவன்கிட்ட பின்னால் போய் பேய்களை நான் கூப்பிட்டு வரவா? ஷோ, இந்த சபைக்கு வேற எப்படி சொல்லிக் கொடுக்க? அவன் நட்புக்காக நம்ம போய் தலையை காட்டிட்டு வரும், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இந்த பாஸ்டருக்கு இவ்வளோ எரியுது? ஐயோ, எனக்கு எரியலையா, இது பரம்பரையா நெட்வொர்க்கையா, இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் அது போதும். இந்த நெட்வொர்க்கு நமக்கு தேவையே கிடையாது. ரொம்ப ஆபத்தான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆபத்தான உலகம். நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் பயமுறுத்துறேன். ஏன்னு கேளுங்க. இப்படி விளையாட்டுத்தனமாக உங்களை ஜோக்கடிச்சு சொன்னேன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க. அதுதான் நீங்களும் விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சீரியஸாக சொன்னால் தான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருப்போம். அதனால் நம்முடைய ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு யோவான் ரொம்ப அழகாக தெளிவாய் சொல்லுகிறார். எனவே தேவஜனமே, இதோட நான் நிறுத்திடுறேன். நான் இன்னும் ரொம்ப உள்ளே போகலை. வந்து கேட்குறானுங்க உட்காந்துக்கிட்டு, ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சொல்லியா, நீ தீர்க்கதரிசி தானே, எதையாவது வாயோடு. அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். டேய் சும்மாறா, அங்கேருந்து சொல்கிறாரு, டேய் நீ என்ன வழக்காட விரும்புகிறியா? அப்படி முதல்ல விரும்புனா, இந்த ஜனங்களை நான் அழிக்கலை, ஒன்று செய்கிறேன், நீ ஒன்று செய். அவங்களுக்கு போய் அவங்களுடைய அருவறுப்புகளை நீக்க சொல்லு, பிறகு நான் சொல்கிறேன். நீ அப்புறம் அதுக்கப்புறம் வழக்காடு. நீ அப்புறம் என்ன பேசினாலும் நான் கேட்குறேன். நீ பேசுகிற நான் இப்போ கேட்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். நற்குல திராட்சை செடி, ஏம்மா இப்படி? ஐயா நீ நற்குல திராட்சை செடி, ஞானஸ்நானம் எடுத்த திராட்சை செடிகள் நீங்களும் நானும். அல்லேலூயா. நல்ல பழங்களை கொடுக்கறதுக்கு பரவ வேண்டாமா? பாடம் எங்கே வந்து முடியுது பார்த்தீங்களா? பாடம் எங்கே வந்து முடியுது பார்த்தீங்களா? சில சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தாலியில். இன்னும் கிறிஸ்தவர்கள் சில டேட்டூ போட்டிருப்பாங்க, சில பேண்டு, ரிஸ்ட் பேண்டு வச்சுருப்பாங்க. நோ 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 நோ. இவைகள் விளையாட்டுக்காக செய்து கடைசியில் உடன்படிக்கை ஆகிடும். அது உடன்படிக்கை ஆகிடும். அது ஆனால் பின்னால் இருக்கிற ரகசியம் தெரியாது. விளையாட்டுக்காக அது செஞ்சிடறாங்க. அது ஆக்சுவலாக உடன்படிக்கையாக மாறும். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதில் இருக்கணும். பரலோகம் போகிற வரைக்கும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து, ஒன்று கண்ணை மூடணும், இல்லைன்னா அவர் கூப்பிட்டு போகணும். மேலே இருப்பீங்களா? எனக்காக அல்ல, உங்களை ஜனிப்பித்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. எந்த பழக்க வழக்கமும் வேண்டாம். எனக்கு பாய் ஃப்ரெண்டு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு நல்லதை கொடுப்பார். அது கொடுக்குற நேரத்தில் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நீ நற்குல திராட்சை செடியாக உன்னை நட்ட பிறகு நீ கடைசியில் எங்கே போய் முடிகிற? உன்னுடைய கொடி எங்கடா எந்த மாதிரி கொடிடா பரவும்? அடா பாவி பையில, உனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சு, அற்புதம் செஞ்சு, அடையாளங்கள் செஞ்சு, பலவிதமான பலத்தை பட்டக்குன்னு உன்னை பிடுங்கி கொண்டு வந்து இழுத்தனே. ஆர் யூ ஹாப்பி? மேன், தேர் ஆர் 2 questions. ஒரு கேள்வி, ஆர் யூ ஹாப்பி தட் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ்? தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பது நிமித்தம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தனால். 2வது கேள்வி என்னன்னா, என் நிமித்தம் தேவன் துக்கப்பட்டாரா? நிச்சயமாக துக்கப்பட்டிருப்பார். என் நிமித்தம் தேவன் துக்கப்பட்டிருக்கிறாரா? என் குடும்பத்து நிமித்தம் தேவன் துக்கப்பட்டாரா? ஐயா,
இவன் மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்காம வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு வந்து கேட்க வர்றாங்களே, என்ன நியாயம்? உன்னுடைய ரூட் என்ன? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை யார்? தோண்டின துறவு என்ன? குழியை பார், சாராளை பார், உன் ஆதி பிதாவை பார், உன் ஆதி தாயை பார், தகப்பனை பார். என்ன பாடுபட்டு அவனை கொண்டு வந்தேன். நமக்குள்ள ஒரு உணர்வு வருதான் மாத்திரம் சொல்லுங்க. என் ஜனங்களைப் போல் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். ஆனால் நீ சொல்கிறதையோ அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரு வசனம் வந்தது தெரியுமா? அந்த மாதிரி வசனம் திரும்பி வருமாங்கிறது சந்தேகம் எனக்கு. அந்த வசனத்தோடு இப்போ கர்த்தர் மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறாரோங்கிறது கொஞ்சம் சந்தேகப்படுறேன். அப்படி இல்லையோ, அப்படி இல்லையோ? ஆண்டவருடைய பிள்ளைகளே, பி சீரியஸ் வித் காட். அல்லேலூயா. தேவனாக இருந்தால் அவருக்கு நமக்கு அவர் தெய்வமானால் அவரை பின்பற்றுவோம். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். அவர் நாமத்தை பற்றுகிறது நிமித்தம் நமக்கு சங்கடங்கள் வரத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டுன்னு தான் சொன்னார். பரவாயில்லை, பரவாயில்லை. இது வரைக்கும் அப்படி இருந்தால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் எடுத்துடணும். தேவனே, இனி உமக்காக நான் இருப்பேன். என்னை வெளியில் விரட்டுவாங்க, குடும்பத்தை விட்டு என்னை தள்ளுவாங்க தெரியும். நிலங்களும் ஒருவேளை கிடைக்காம போகலாம், சொத்து பரவாயில்லை, தேவனை நீர் பார்த்து கொள்வீர். விட்டுட்டு வா, உன்னை வேறு பிரித்தேன்னு சொல்லிட்டு உங்களை கைவிடுவாரோ? அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறது தான் நமக்கு லாபம். அவரை சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு லாபம். அவரை துன்பப்படுத்துகிறதோ போராட வைக்கிறதோ நமக்கு லாபமே இல்லை. ஆக இன்றைக்கு படருகிறோம். நல்ல நல்ல கிரீப்பர்ஸாக படரினால் நல்ல கனிகளை கொடுப்போம். கெட்ட கிரீப்பராக படர்னால் அதுவும் படரும், கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டு படருகிற சமுதாயமாக மாறிடும். ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். நிறைய பாடங்கள் இல்லை, 1 2 இல்லை. தேவனே, நான் எப்படி கொண்டு வந்து எகிப்தில் படர வச்சா என்னடா பண்ணீங்க? நான் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சா? அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஐ ஆம் தட் ஐ ஆம், கோ அண்ட் டெல். அவர்கள் என்னை நம்புவார்கள். ஓஹோ, அவங்க மனசு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிச்சு. ஓ, இந்த ஆபிரகாமின் தேவனோ, இந்த ஈசாக்கின் தேவனோ, இந்த யாக்கோபின் தேவனோ, இந்த யோசேப்பின் தேவனோ. 70 பேரா வந்தோம்டா, அப்ப 2 மில்லியன் பீப்புள் ஆயிட்டோம். ஓஹோ, கண்ணு திறந்தது. பிரமாணங்களை கொடுத்தார். அவர் நாமத்தின் நிமித்தம் அவர்களை அவர் அழிக்கவில்லையா? என் ஜனங்கள் வந்து உன்கிட்ட கேட்குறாங்கல்ல எசேக்கியேல், இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலிருந்து எவ்வளவு நாளாச்சு, எகிப்தின் விக்கிரங்களை அவர்கள் விட்டும் விடவில்லை, தள்ளிவிடவும் இல்லை, விட்டுவிடவும் இல்லை. எந்த சரித்திரத்தை யார்கிட்ட கொண்டு பேசுறார் பார்த்தீங்களா? எத்தனை நாள் முன்னால நடந்த சரித்திரத்தை எசேக்கியேல்கிட்ட சொல்லி அதை பேசுகிறார். அப்படியானால் அந்த அளவுக்கு அவங்க விடாமல் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம விக்கிரக ஆராதனை எகிப்தின் விக்கிரகங்களை பின்னால் போகாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவருக்கு பிரியமில்லாததை செய்வோமானால் நாம் எவ்வளவுக்கு கர்த்தரை தேடுகிறோம்? வாலிப பிள்ளைகளும் நாம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம்? அவரை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம்? அவருக்கு எவ்வளவுக்கு பயப்படுகிறோம்? ஏசையா, ஏசையா, பழைய பாவங்கள் நம்மை தொடரும், இடம் கொடுக்க வேண்டாம். வேதம் வாசிக்காதவனை பாவம் தொடரும், கர்த்தரிடத்தில் நெருங்காதவனை அது நெருங்கும்.
ஒன்று அது நெருங்கணுமா, இல்லை தேவனிடத்தில் நாம் நெருங்கணுமா? எது முக்கியம்? தேவன் நம்மிடத்தில் நெருங்கணுமா, இல்லாவிட்டால் பிசாசுகளும் பாவங்களும் நெருங்கணுமா? ஐயோ, அப்படியானால் நாம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டுமே. யாக்கோபு சொல்றார், நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்குங்கள், கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஏசையா, சூப்பர் ஆண்டவரே, சொல்லி கொடுத்துட்டீங்களே, என்ன தப்பிதங்களை மன்னிங்க. எவ்வளோ போராட வச்சுட்டேன் பார்த்தீங்களா என் வாழ்க்கையில். உங்களை அவ்வளவு போராட வச்சுட்டேனே தெய்வமே, ஆனாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே அப்பா. இது உங்கள் கிருபை தவிர வேற என்னத்தை சொல்ல முடியும்? ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்து என்ன சொல்கிறாரு கர்த்தர் எங்களை குறித்துன்னு கேட்டுக்கிறாங்களே, நிற்கிறாங்களே இவங்க. நான் இடமே கொடுக்க மாட்டேன் என்று சொல் என்று சொன்னீங்களே, நீ வழக்காடுவியோ? சரி, பரவாயில்லை. அப்போ அவங்க தப்பிதங்களை அவங்களுக்கு சொல். நான் அழகான ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கிறேன். இவனுக்கு எங்கே போகிறானுங்க? எகிப்துக்கு போகிறானுங்க. நான் பார்த்தது எப்படி, இவங்க பார்த்தது எப்படி? என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சா? ஆண்டவரே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாடம் ஆண்டவரே, பயங்கர ஸ்ட்ராங்கான பாடத்தை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு ஆண்டவர் இப்போ கற்றுக் கொடுத்ததுக்காய் நாங்கள் நன்றிப்பா தேவனை. இனி நாங்கள் எந்த சாங்கியங்களோ சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் மக்களை பிரியப்படுத்தி தேவனை துக்கப்படுத்துகிறது எங்களுக்கு தூரமாக இருப்பட்டோம். அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம். அப்படி யாராவது ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒப்பு கொடுங்க. இது முடியாதுன்னு சொன்னால் வேற விஷயம், அதை யாரும் கர்த்தரே கவலைப்படுறதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடியாதுன்னு சொன்னால் கர்த்தரும் கவலைப்படுறதில்லை. ஆண்டவரே, என்னால் முடியும், இனி நான் உமக்காக. அல்ல, அப்படி யாராவது ஒப்பு கொடுக்க ஆசைப்படுவீர்களானால் வாலிப தம்பிமார்கள், சோத்திரம் சோத்திரம், சூப்பரான வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் ஜோராய் எந்த கொடியை எந்த பக்கம் நகர்த்தணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும் அழகாய். ஆனால் நான் யோசிக்கிறதும் நான் விசுவாசிக்கிறதும் நிச்சயமாய் கொடிகளை கர்த்தர் திருப்பி அது பலுகி பெருகி பலன் கொள்ளுகிற ஒரு சந்ததியாக தேவன் மாற்றுவார் என்பது எனக்கு விசுவாசம். கரெக்டான ரூட்ல அது போய் கர்த்தர் கையில் கொடுத்துட்டா கிளீனாக வந்துடும். அப்பா பிதாவே, நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில், நான் யோசித்தேன், எகிப்தில் என்ன பாவம் பண்ணானுங்க இவனுங்க? அடிமைத்தனத்துக்குள்ள கஷ்டம் தானே பட்டாங்கன்னு நானும் யோசித்தேன்ப்பா. எனக்கும் இது தெரியலப்பா, எனக்கு உண்மையா தெரியல. பாவம், இந்த ஜனங்கள் அடி உத வாங்கி ஆளோட்டிகள் படுத்துற தொல்லையில் வெக்ஸாய் போயிட்டாங்க, மனமடி வாயிட்டாங்க. இதுதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றீங்க என்ன நடந்துச்சு எகிப்தில்ன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதை இன்னைக்கு தானப்பா என் கண்கள் திறக்குது, இன்னைக்கு தானப்பா எங்க கண்கள் திறக்குது. நாங்க நினைச்சதெல்லாம் அடிவதை வாங்கினாங்கன்னு மாத்திரம்தான் நினைச்சோமே ஒழிய இவங்க இவ்வளவு பொல்லாத காரியம் செஞ்சான்னு நினைக்கலையே. ஆஹா, தன்னுடைய ஆதி தகப்பன் எப்படிப்பட்ட நற்குல திராட்சை செடி என்பதை மறந்தே போய் இப்படி ஆயிப்போச்சே ஆண்டவரே. அதனால தான் கசப்பான கனி கொடுக்குறாங்க. எங்கள் வாழ்க்கை எதுக்கு தூரமா இருக்கட்டும் ஐயா. ரொம்ப ஜாக்கிரதையாய் கர்த்தருக்காக நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டோம் என்பதை ஜாக்கிரதையாய் அறிந்து கொண்டு எப்போதும் ஜீவித்துமை கனப்படுத்த பரலோகம் வந்து சேர்ற வரைக்கும் என்ன கெட்ட பேர் வந்தாலும் தலையே போனாலும் கர்த்தருக்காகவேன்னு சொல்லி எங்கள் பிழைக்க உழைக்க சகாயம் பண்ண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. கர்த்தர் உங்கள் மேல் முகப்பிரகாசத்தை, தமது பிரகாசத்தை வீச பண்ணி மகா வறட்சியான காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்க செய்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.